السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானினுடைய மாதத்தில் நம்மெல்லாம் காலையிலே நோன்பு வைத்து இரவிலே நின்று வணங்கி பல அமல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இந்த தராவியினுடைய நிகழ்விற்காண்டி நாம் செலவழித்த நேரங்களையும் இதற்காக நாம் ஒதுக்கி வைத்திருந்த அந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நன்மையினுடைய பட்டியலில் எழுதுவானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் நமக்கு ஒரு கட்டளை இடுகின்றான். குர்ஆனில் நமக்கு ஒரு கட்டளை இடுகின்றான். என்ன கட்டளை? அவனை துதிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவனை நினைவு கூற வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்ல வருகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, என்னை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள், திக்ர் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கெல்லாம் ஒரு கட்டளையை சொல்லி காட்டிருக்கின்றான். பெரியார்கள்லாம் சேர்ந்து ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. இந்த திக்ருடைய விஷயத்துல பெரியார்கள் வழிமாறுகளினுடைய ஒரு அடையாளமாகவும் ஒரு வல்லமையாகவும் ஒரு வலிமையாகவும் திகழ்ந்தது தான் இந்த திக்ர்கள். இந்த திக்ரின் மூலம் அவர்கள் பல விஷயங்களை அடைந்திருக்கிறார்கள், வாழ்க்கையில் இன்பத்தை அடைந்திருக்கிறார்கள், பல விஷயங்களை அவர்களால் அடைய முடிந்தது. இப்போ அதுபோலத்தான் நாமும் இந்த திக்ரை செய்யும் பொழுது, நாமும் இந்த திக்ரை நம்முடைய நாவினால் மொழியும் பொழுது நம்மளும் ஒரு பலவிதமான நிகழ்வுகளை அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாம் எல்லாம் அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. ஆரம்பமாக இந்த திக்ருடைய விஷயங்களை பற்றி சில விஷயங்கள் சொல்லுகின்றார்கள். அதில் முதலாவது, இந்த திக்ரின் மூலம் ஷைத்தானை ஓட்டுவது. தரத்திது ஷைத்தானை நம்மிடத்திலிருந்து ஓட செய்வது இந்த திக்ரின் மூலம். அல்லாஹ்வினுடைய திக்ரை மொழிவதின் மூலமாக ஷைத்தானை நம்மிடத்திலிருந்து ஓடச் செய்வது. நம்முடைய இரத்த நாளங்களில் ஷைத்தான் ஊறிக்கொண்டிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். இதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அம்மையார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஹன்னாசுடைய வாப்பா இப்லீஸ், ஷைத்தானுடைய தலைவன் இப்லீஸ் என்றவன். அப்போ ஒரு நாள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட வரான், இந்தா என் மகன் ஹன்னாஸ் இவனை நீ பார்த்துக்கோ, என் மகன் ஹன்னாஸ் இவனை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி இப்லீஸ் கொடுத்துட்டு போயிட்டான். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, யாருமா இது யாரு? இதான் இப்லீஸோட மகன் ஹன்னாஸ் என்பதாக சொல்றாங்க. இவனையே நீ வாங்குனீங்க, இவன் தான் நம்மளுடைய எதிரின்னு தெரியுமில்ல, மறுமையில் அந்த பழத்தை இவனை சாப்பிட வச்சான்னு தெரியுமில்ல, ஏன் இவனை வாங்குற? உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பண்ணாங்க, அந்த ஹன்னாஸை அப்படியே வெட்டி 4 துண்டா போட்டு மரத்தில் தொங்க விட்டாங்க. உடனே கொஞ்சம் நேரம் கழிஞ்ச பிறகு அவன் இப்லீஸ் வரான். இப்லீஸ் வந்து அம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்ககிட்ட கேட்குறான், எங்கம்மா என் புள்ள ஹன்னாஸே? இல்லை அவனை ஆதம் வந்து வெட்டி 4 துண்டா போட்டு மரத்தில் தொங்க விட்டாரு
உடனே அந்த இப்லீஸ் என்ன செஞ்சான், யா ஹன்னாஸ் அப்படின்னோடனே அந்த ஹன்னாஸ் அவனுடைய இப்லீஸோட மகன் எஞ்சி வந்துட்டான். சரி முடிச்சு. இதே 2வது நாள் இதே மாதிரி நடக்குது. உடனே அந்த இப்லீஸ் வந்து ஹன்னாஸை போயிட்டு ஹவ்வா அம்மாட்ட கொடுக்குறான். ஹவ்வா அம்மா என்ன செய்கிறாங்க, வச்சிருக்காங்க. அப்போ உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, ஏமா இவனை இன்னும் வச்சிருக்கீங்க, நேற்றை வெட்டி போட்டானே ஏன்? சரி ஒன்றாங்க, இன்னைக்கு இப்லீஸ் கொடுத்துட்டு போயிட்டானா, திருப்பி வாங்கினாங்க. கடத்தனமாக வெட்டி கடலில் தூக்கி போட்டாங்க இந்த ரவுண்டு. இப்போ உடனே வந்து கொஞ்சம் பொழுது சாஞ்சதுக்கு பிறகு வந்து அந்த இப்லீஸ் கேட்குறான், எங்கம்மா என் மகன்? இல்லை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி வெட்டி போட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ உடனே என்ன அந்த இப்லீஸ் வந்து உடனே கடல் பக்கம் போயிட்டு யா ஹன்னாஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த அவனுடைய மகன் ஹன்னாஸ் செஞ்சு வந்துட்டான். இதே போல மறுநாள் நடக்குது, 3வது நாள். அப்போ திருப்பி என்ன செய்யலாம், ஹவ்வா மாட்ட அந்த இப்லீஸ் கொடுத்துட்டு போறான். ஹன்னாசர் கொடுத்துட்டு போன உடனே என்ன ஆகுது, பார்க்குறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்த உடனே பார்க்குறாங்க, ஏமா திரும்பி வச்சுட்டு இருக்கீங்க? இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவனுக்கு கண்டம் துண்டமாக வெட்டி குழம்புல விட்டு சாப்பிட்டாங்க. அப்போ 3வது ரவுண்டு கொடுக்கும் ஆடு ரூபத்தில் கொடுத்துட்டு போனாங்க ஹன்னாஸை. இப்போ அதை என்ன செஞ்சாங்க, வெட்டி சாப்பிட்டாங்க. இப்போ உடனே இப்லீஸ் வரானா, இப்லீஸ் வந்து என்ன செய்யறான், கேட்குறான், எங்க மாயமே ஹன்னாஸ்? அதற்கு இல்லை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அறுத்து சமைச்சு நானும் ஆதமும் சாப்பிட்டோம் என்பதாக சொன்ன உடனே அதற்கு இப்லீஸ் சொன்னானா, இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். உங்கள் மக்களுடைய அந்த உள்ளங்களிலும் உடல்களிலும் என்னுடைய ஷைத்தானுடைய அந்த ஊருடுவத்தை நான் எதிர்பார்த்தேன். அப்போ யான் ஹன்னாஸும் சொன்ன உடனே அந்த ஹன்னாஸ் வந்து என்ன செஞ்சான், அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய உடல்ல இருந்து பதில் கொடுத்தானா, நான் உள்ளுக்கு இருக்கிறேன், சரி உன்னுடைய தங்குமிடம் மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதாக இப்லீஸ் வந்து ஹன்னாஸுக்கு கட்டளை இட்டு போனது என்பதாக வரலாறுகளில் பதிவு செய்யப்படுது. அப்போ ஒவ்வொரு மனிதர்களுடைய இரத்த நாளங்களில் இந்த ஷைத்தான் என்பவன் ஊடுருவி கொண்டிருக்கின்றான். அவனை நம்மிடத்திலிருந்து விரட்டுவதற்கு ஒரு ஆக சிறந்த ஒரு வழிமுறை இந்த திக்ர். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஹதீஸுகளில் வரும், பாங்கு சொன்ன உடனே ஷைத்தான் என்ன செய்வாங்க, காத்து பிரிந்த மாதிரி பின்னங்கள் பிறரில் அடிக்க ஓடுவான்னு ஹதீஸில் வருது. எப்படி அந்த அல்லாஹ்வினுடைய சத்தம் அல்லாஹு அக்பர் என்று சவுண்டை கேட்ட உடனே ஷைத்தான் என்பவன் காத்து பிரிந்தவனாக பின்னங்கள் பிறடியில் அடிக்க ஓடுவான் என்பதாக ஹதீஸினுடைய கிதாபுகளில் வருது. அப்போ நம்மிடத்தில் இருக்கின்ற ஷைத்தானை வெளியேற்றுவதற்கு, நம்மிடத்திலிருந்து ஷைத்தானை முழுமையாக வெளியேற்றுவதற்கு ஒரு ஆக சிறந்த ஒரு வழிமுறை என்பது இந்த திக்ர். அதைத்தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், ஷைத்தானு ஜாசிமு அலா கல்பி இப்னு ஆதம் ஃபஇதா ذكرல்லாஹ் ஹனஸ வைதா கபல வஸ்வஸ. ஷைத்தான் என்பவன் ஆதமுடைய மனிதர்களுடைய உள்ளத்தில் ஊடுருவி இருக்கின்றான். உள்ளத்தில் கொஞ்சம் குழப்பங்களை போட்டுக்கிட்டே இருக்கான். அந்த ஆதமுடைய மகன் அல்லாஹ்வை நினைவு கூறினார் என்று சொன்னால் அவன் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டான், அவன் போயிடுவான். அந்த ஷைத்தான் உள்ளத்தில் இருக்கின்ற ஷைத்தான் போயிடுவான். அதே அல்லாஹ்வை நினைவு கூறாமல் பொடுபோக்காக இருந்தான் என்று சொன்னால் அவன் மக்களுக்கு மத்தியில சில குழப்பங்களை போட்டு விடுவான் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் இருக்கின்ற நம்மெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நம்மெல்லாம் ஓதுவோம் ஆயத்துல் குர்சி, இதுவரை அல்லாஹ்வினுடைய திக்ர் தான். இதை ஓதுவதின் மூலமாக கூட நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு நாமெல்லாம் பாதுகாக்க முடியும் என்பதாக ஹதீஸினுடைய கிதாபுகளில் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து ஒரு நபி தோழர், அவர்களுக்கு என்ன பொறுப்பு, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து பைத்துல் மாலை பாதுகாக்கணும். பைத்துல் மாலை பாதுகாவல், இரவு நேர பாதுகாவலர் இவர் தான். அப்போ இந்த சஹாபி தான். இப்போ இந்த சஹாபி ஒரு நாள் காவ காத்துட்டு இருக்காங்க. ஒரு நபர் வந்த உடனே அதை திருட போகும்போது டக்குன்னு கையை பிடிச்சாங்க. அந்த சஹாபி கையை பிடிச்சி, எங்கே போகிறேன், வா உன்னை நான் ரசூலுல்லாஹ்ட்ட இழுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நான் ரசூலுல்லாஹ்ட்ட இழுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அந்த மனிதன் சொல்லுவானா, இல்லை என்னை ரசூலுல்லாஹ்ட்ட இழுத்துட்டு போவாதீங்க, நான் உனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன், அதை நீ ஓது, ஷைத்தான் ஒன்று வந்து ஓடிடுமா அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னானா. உடனே அந்த மனுஷன் கற்றுக் கொடுத்தானா, ஆயத்துல் குர்சிய அந்த மனிதர் கற்றுக் கொடுத்தான். உடனே இந்த விஷயத்தை போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த நபித்தோழர் கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், நேற்றிரவு நான் பைத்துல் மாலை பாதுகாத்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு மனிதன் வந்தான், அப்போது ஒரு நபர் வந்தான்.
அவனை நான் கையும் காலமாக பிடிச்சிட்டேன். பிடிச்ச உடனே அவனுக்கு எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தான். ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுத்தான். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை பார்த்து சொன்னாங்க, வந்தவன் வேற யாரும் இல்லை, வந்தவன் ஷைத்தான். ஆனா என்னதான் ஷைத்தான் கெட்டவனா இருந்தாலும் கூட அவன் உனக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அப்போ இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவதன் மூலமாக நமக்கெல்லாம் அந்த ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து நாம் எல்லாம் பாதுகாக்கப்படுகின்றோம். அதுக்குத்தான் சொல்வார்கள், அந்த ஐவேளை தொழுகைக்கு பிறகு இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள், ஒவ்வொரு இடைப்பட்ட தொழுகைக்கு மத்தியில் இருக்கின்ற நீங்கள் எல்லாம் ஷைத்தானால் தீண்டப்பட மாட்டீர்கள் என்பதாக வலிமார்கள் எல்லாம் சொல்லி காமித்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த திக்ரின் மூலம் நம்மளுடைய கவலைகள் நீங்குது. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு சஹாபி அவுஃப் இப்னு மாலிக் அல் அஸ்ஜஇ என்கின்ற ஒரு சஹாபி. அப்போ அவருக்கு ஒரு மகனார் இருக்கின்றார். அப்போ அவங்க மகனார் பேர் மாலிக். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, யார சூழல்லாம் என் மகனை நான் போருக்கு அமிச்சேன். அவ இன்னும் வீடு திரும்பவில்லை. போன படைகள் எல்லாம் வந்துருச்சு, ஆனா என் மகன் இன்னும் வீடு திரும்பல என்பதாக எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நீ என்ன சொல்லுங்க கேட்டோடனே அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்கின்ற திக்ரை நீங்க செய்யுங்க, உங்க மகன் கிடைச்சிருவான் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. இப்ப அமுச்சு விட்ட உடனே போய் அந்த விஷயத்த அவங்க துணைவியார்கிட்ட போய் சொல்றாங்க. மாலிக் இப்னு அஸ்ஜஇ சொன்ன உடனே அவங்க துணைவியார் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை சொல்லிட்டாங்க, அவங்க சொன்ன உண்மையாக தான் இருக்கும், வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓதுவோம் சொல்லி லா ஹவுல வலா குவத என்கின்ற திக்ரை ஓதிக்கிட்டே இருக்காங்க. ஓதிக்கி இருக்கும் பொழுது என்ன ஆகுது, நைட் நேரம் ஓதிட்டு இருக்காங்க. ஓதிட்டு இருக்கும்போது உங்க வீட்டு கதவை தட்டுற சத்தம் என்னடா யாருன்னு போய் அவங்க அத்தா மாலிக் இப்னு அஸ்ஜஇ போய் திறந்து பார்க்கற, தன் மகன் மாலிக் வந்திருக்காப்புல பெரிய ஆட்டு மந்தையோட. அவங்க அத்தா கேட்கறா, என்னப்பா மாலிக் ஏன் இவ்வளவு ஆட்டு மந்தை, எப்போ வந்தீங்க, யார் எப்படி வந்தீங்கன்னு கேட்காரு. உடனே அந்த மாலிக் சொல்றாரு, நான் போர் முடிச்சுட்டு வந்துக்கிருந்தேன், போர் முடிச்சு வந்துருக்கும்போது ஒரு கூட்டம் என்ன பிடிச்சிட்டு போயிட்டு இரும்பு கம்பியால கட்டி போட்டாங்க. நானும் எவ்வளவோ இரு கம்பி இழுத்து பிடிக்க முயற்சி பண்ணேன், வரமாட்டேன்து. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும் பொழுது அந்த இரும்பு கம்பிகள் எல்லாம் கொஞ்சம் பலகீனமானதை நான் பார்த்தேன், அந்த வளையங்கள் எல்லாம் பெருசாச்சு. அப்ப நான் அப்படியே உருவிட்டு வந்தேன், நான் வரும்போது என்னோட சேர்ந்து இந்த ஆடு மந்தையும் வந்துருச்சு என்பதாக சொன்னார்கள். அப்போ நம்முடைய கவலைகள் எல்லாம் தீருவதற்கு, நம்முடைய கவலைகள் நீங்குவதற்கு இந்த திக்ர் என்பது ஒரு ஆக சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்குது. அது மட்டுமல்ல, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு என்னாச்சு, வீட்டு வேலை செய்யணும், கொஞ்சம் பணிவிடையாளர்கள் தேவைப்படுது. அப்போதான் ஒரு போர் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட நிறைய அடிமைகள் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, ஃபாத்திமாட்ட சொல்லி விடுறாங்க, உங்க அத்தா போர் முடிஞ்சு வந்திருக்காரு, கொஞ்சம் அடிமைகள் வந்திருக்கு, போய் நம்முடைய வீட்டு வேலைகளுக்கு 2 அடிமைகளை வாங்கிட்டு வான்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அமுச்சு விட்டுறாங்க. அமுச்சு விட்ட உடனே அவங்க போயிட்டு ஃபாத்திமா நாயகி போய் நிற்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் என் வீட்டு வேலைக்கு கொஞ்சம் ஆட்கள் தேவைப்படுது, இருந்தா கொடுங்களேன் கேட்ட பொழுது அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இந்த விஷயத்த சொன்னா யாரும் ஏத்துக்கிற மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பெருமானார் சொல்றாங்க. ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த பொழுது, ஃபாத்திமா நீ டெய்லியும் 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹு அக்பர் நீ ஓதுமா, உன்னுடைய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும், உன்னுடைய தேவைகள் பூர்த்தியாருன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அப்போ இன்னைக்கு இந்த விஷயத்த நம்மளுடைய தகப்பனார்கிட்ட ஏதோ போய் தேவைன்னு கேட்கிறோம். உங்க அத்தை இப்படி சொல்லிடுறாரு, நீ 33 அல்ஹம்துலில்லாஹ், 33 சுப்ஹானல்லாஹ், 34 அல்லாஹு அக்பர் ஓதுவோம், தேவையெல்லாம் பூர்த்தியாருன்னு சொன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஈமானுடைய பலம் அவ்வளவு இல்லை, நம்முடைய ஈமானுடைய பலங்கள் அவ்வளவு இல்லை. அதனால் நமக்கு இது போன்ற திக்ர்கள் சொன்னாலும் கூட நம்மளெல்லாம் ஈடுபடாது. இப்போ அன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயிட்டு இவ்வாறு சொல்லி அனுப்புறாங்க. சொல்லி அனுப்பிச்சோன்னா அதையும் செய்கிறார்கள். அவருடைய பிரச்சனைகளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தியானது என்பதாக ஹதீஸ் கிதாபுகளில் வருது. அது மட்டுமல்ல, நம்மெல்லாம்
இறைவனுக்கு அவன் கொடுக்கின்ற அந்த நேமத்துகள், எத்தனையோ நேமத்துகளை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான், எண்ணற்ற நேமத்துகள் அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான். அதற்கு நாமெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்படியெல்லாம் நன்றி செலுத்தினால் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் அதனை அதிகப்படுத்தி கொடுப்பதாக சொல்லுகின்றான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் ஒரு இடத்துல இவ்வாறு சொல்லுவான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத் என்பதாக சொல்லுவான். நீங்கள் நான் கொடுக்கின்ற உங்களுக்கு எவ்வளவோ நியாமத்துகளை வழங்கியிருக்கேனே, அந்த நியாமத்துகளுக்கெல்லாம் நீங்கள் என்னை சுக்ர் செய்தீர்கள், திக்ருகளின் மூலமாக என்னை நீங்கள் சுக்ர் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த நியாமத்துகளை நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் நல்லமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் மற்றொரு ஆயத்தில் சொல்லியிருக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்னை அதிகமாக நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றான். அது மட்டுமல்ல, வயுஸப்பிஹு புக்ரத்தவ அஸீலா, நீங்கள் இரவும் பகலும் என்னை திக்ர் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாளைக்கு மீசானுடைய தராசிலே மிக கனமாக இருக்கக்கூடிய ஒரு திக்ரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கலீமத்தானி ஹஃபீஃபத்தானி அலன் நிசாயி, நாவுகளிலே சொல்வதற்கு மிக எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, தகைலத்தானி ஃபில் மீசான், மீசானிலே மிக வெயிட்டாக இருக்கும் அந்த வார்த்தை, ஆனா நாவுல சொல்றதுக்கு அது மிக எளிமையாக இருக்கும். ஹபீபத்தானி இல ரஹ்மான், அல்லாவின் பக்கத்தில் அது ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தை தான் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் திக்ருகளை பற்றி எத்தனையோ பல வரலாற்று நிகழ்வுகள் வருகிறது, ஹதீஸ் வருகிறது. ஆனால் அந்த ஹதீஸுகளும் வரலாற்று நிகழ்வுகளும் எந்த விஷயத்தை மையப்படுத்தி வருகிறது என்றால் அதெல்லாம் அல்லாஹ்வினுடைய சிந்தனை, அல்லாஹ் நமக்கு கொடுத்த நிஅமத், அல்லாஹ் அதன் மூலமாக நம்முடைய திக்ருகளின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் என்கின்ற விஷயம் நமக்கெல்லாம் விளங்க வருகிறது. ஆக அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானினுடைய மாதம், இந்த மாதத்தில் நாம் எல்லாம் அதிகமாக அல்லாஹ்வினுடைய திக்ரில் நம்முடைய நாவுகளை நனைய செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.